200 தொகுதிகள் வெல்வது இலக்கு என்பதை எண்ணி பணியாற்றுங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை பெறுகிறார் எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன். தமிழ் சிறுகதையின் தடங்கள் புத்தகத்திற்காக வழங்கப்படுவதாக அறிவிப்பு. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னேற்றும் தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். உழைப்பை அள்ளிக் கொடுங்கள், உதயசூரியன் உதிக்கட்டும் என்றும் திமுகவினருக்கு வேண்டுகோள். மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. காலி சிலிண்டர்களுடன் மக்கள் வீதி வீதியாக அலைவதாக மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கேரளாவில் களை கட்டியது தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அரசியல் கட்சிகள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி. தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் 5,69,00,000 பேர் என தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை. உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல். மேற்கு வங்கத்தில் தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கூண்டோடு மாற்றம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த அடுத்த நாளே மம்தா அரசுக்கு நெருக்கடி. கண்டனம் தெரிவித்து மாநிலங்களவையில் திரிணாமுல் எம்பிக்கள் போர்க்கொடி. வணிக பயன்பாடு எரிவாயுவுக்கு நீடிக்கும் தட்டுப்பாடு. சென்னையில் உணவகங்கள் மூடப்படுவதால் வேலையின்றி பாதிக்கப்படும் தொழிலாளர்கள். 6 ஆஸ்கர் விருதுகளை அள்ளிச் சென்றது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சிறந்த நடிகர் மைக்கேல் பி. ஜோர்டான், சிறந்த நடிகை விருது பெற்றார் ஜெஸ்லி பக்லே.